இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற நாயர் கோயிலில் இருக்கோம். இங்கே என்ன அதிசயம் அப்படின்னா, அதாவது வந்து தமிழ் வருஷப்பிறப்பு ஏப்ரல் 14. இந்த தமிழ் வருஷப்பிறப்பில் ஸ்ட்ரைட்டாக சூரிய ஒளி வந்து இங்கேருந்து சிவலிங்கத்துக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக படும். இது ஒரு அதிசய கோயில். இது சூரியனுக்கு உகந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சூரிய நிவர்த்தி அனைத்துமே நிவர்த்தி ஆகும். ஒரு நல்ல கோயில். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ராஜா. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் அந்த சூரிய ஒளி கரெக்டாக நம்ம லிங்கத்து மேலே படும். இது ஒரு அற்புத காட்சி. நீங்கள் காலையில் ஒரு 5:30க்கெல்லாம் ரெட் ஹில்ஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இனிமேல் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிபாடு, சிவனோட வழிபாடு கிடைக்கும். மற்றபடி லாங்கான்னு இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏர்லியராக கிளம்பணும், ஒரு 4 மணி அந்த மாதிரி. மற்றபடி நேச்சராக இருக்க ஒரு டெம்பிள்னே சொல்லலாம். ரொம்ப சுற்றி பார்த்திங்கன்னா இயற்கையாக நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கனால காலையில் வரும்போதே உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். உங்களோட ட்ராவல் டைம்லாம் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளேருந்து வரும்போதே ஒரு நேச்சரை பார்க்கும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் ஆகும். உங்கள் உடம்பே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா. கோயிலோட விசேஷம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் எது இருந்தாலும் தீர்ந்துடும். அப்புறம் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரெகுலராக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா விசேஷம். இந்த மாதிரி ஏப்ரல் 14லேருந்து ஒரு 18 வரைக்கும் இந்த ஒளி கரெக்டாக லிங்கத்தில் படுறது ரொம்ப விசேஷமான நாள். அதனால் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க, எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்துடுங்க. பாய்.